ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஸ்பைசியான ஒரு மேக்ரோனி தான். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நான் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா வந்து டின்னருக்கு வந்து செய்யலாம். ஸோ இப்போ வந்து தேவையான பொருள் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ரோனி வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஊற வச்சு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு அலசி தண்ணி வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3 கப்ஸ் வந்துட்டு எடுக்கிறேன். நம்ம நார்மலாக டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த கப்பில் தான் நான் வந்துட்டு மேக்ரோனி வந்து எடுக்கிறேன். இது வந்து 3 பேருக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான், நான் எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றி இப்போ வந்து கொஞ்சம் கழுவிக்கலாம். கழுவிட்டு வந்துட்டு இது வந்து ஒட்டும். ஸோ நல்லா கழுவி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு தேவையான மசாலா வந்துட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து சோம்பு எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு கொஞ்சமாக எடுத்தால் போதும். அப்புறம் வந்து கசகசா, அப்புறம் வந்துட்டு பட்டை, லவங்கம். நான் வந்துட்டு 4 லவங்கம் போட்டிருக்கேன், லவங்கப்பூ. அப்புறம் வந்துட்டு பட்டை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக கடலை, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காரத்துக்கு வந்துட்டு 2 வந்துட்டு காஞ்ச மிளகா வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து புதினா இலை வந்துட்டு ஒரு 5 இலை மட்டும் போட்டிருக்கேன், சும்மா வாசனைக்கு. நல்லா கழுவி வந்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சமாக வந்துட்டு கலருக்காக வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி நல்லா வந்துட்டு அதுக்கு முன்னாடி தக்காளி போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த இதெல்லாம் வந்துட்டு சோம்பு, கசகசா, அப்புறம் அந்த பட்டை லவங்கெல்லாம் வந்துட்டு அரையாது. அதனால் நம்ம வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா வந்துட்டு நல்லா அரைஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி அதில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து வானல் சூடாகிட்ட அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகு, உளுந்து, அப்புறம் வந்துட்டு கடலப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு போட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றி அலசி வந்துட்டு அதிலே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது வந்து நல்லா வந்துட்டு வதங்கிடுச்சு அப்படின்னா, அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, மசாலாலாம் இதாகிடுச்சுன்னா எண்ணெய் வந்துட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக இதாகும், மிதக்கும். அப்படின்னா நம்மளோட மசால் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நல்லா வந்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு இது பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்துட்டு எப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு 3 டம்ளர் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக்ரோனி வந்து எடுத்துருக்கோம். அதே டம்ளரில் நம்ம வந்து 5 டம்ளர் தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி உப்பு வந்துட்டு சேர்த்திக்கோங்க. ஸோ இப்போ வந்து அது வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்துட்டு இப்போ வந்து மேக்ரோனி வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுவுனா அது ஊற வச்சனால வந்துட்டு எல்லாமே ஒட்டிகிட்ருக்கும். அதனால் நல்லா வந்துட்டு பிரித்து விட்டுக்கோங்க கையிலேயே போடுறதுக்கு முன்னாடி. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து மேக்ரோனி வந்து போட்டுட்டு இது வந்து நல்லா மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு கொஞ்சம் நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து க்ளோஸ் ஆகி நல்லா வேகட்டும். ஸோ வெந்து எடுத்தோம்னா நம்மளோட மேக்ரோனி வந்து ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.